ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் சம் நம்பர் 16 தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சிடலாம். ஓகே. ஓகே. ஸோ இன் அ ஃபேக்ட்ரி 2 types of articles are manufactured. ஸோ 2 types of articles வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஒன்று வந்து நம்பர் 1, இன்னொன்று வந்து நம்பர் 2. From the following particulars, prepare a statement of cost showing total cost of each variety and ascertain the total profit. ஸோ நம்ம டோட்டல் காஸ்ட்டும் கண்டுபிடிக்கணும், அட் த சேம் டைம் டோட்டல் ப்ராஃபிட்டும் கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ ரெண்டு ப்ராடக்ட்டுக்கான மெட்டீரியல்ஸ் அண்ட் வேஜஸ் கொடுத்துட்டாங்க அமௌண்ட்டு. ஒர்க்ஸ் ஆன் காஸ்ட் இஸ் சார்ஜ் ஆன் 40% of the work cost. Office on cost is taken at 20% on total cost. Number 1 article is sold at 180 units at rupees 1200 each. Number 2 articles 200 units at rupees 1500 each. Okay. ஓகே. ஃபர்ஸ்ட் பாருங்க, மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்டாங்க. மெட்டீரியல்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? நம்பர் 1க்கு 20,000. ஸோ நம்ம மெட்டீரியல்ஸ் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல்ஸில் 20,000 ஃபார் நம்பர் 1 அண்ட் வந்து நம்பர் 2க்கு பார்த்தீங்கன்னா 50,000. ஸோ நம்பர் 2க்கு போட்டாச்சு. ஓகேவா? ஸோ நமக்கு வேறு எதுவுமே கொடுக்கல மெட்டீரியல்ஸ் டீட்டெயில்ஸ். கரெக்டாக? ஸோ நம்ம டேரெக்டாக அது ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்தது பாருங்க, வேஜஸ் கொடுத்துருக்காங்க. வேஜஸ் நம்பர் 1க்கு எவ்வளோ? 40,000. 40,000. நம்பர் 2க்கு எவ்வளோ? 70,000. ஓகே. ஸோ இப்போ நம்ம ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டில் டைரக்ட் வேஜஸ் அந்த டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணும்போது ப்ரைம் காஸ்ட் கிடைக்கும். கரெக்டாக? ஸோ நம்பர் 1க்கு வந்து 60,000, நம்பர் 2க்கு வந்து 1,20,000. அடுத்தது பாருங்க, ஒர்க்ஸ் ஆன் காஸ்ட், அதாவது ப்ரைம் காஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேக்ட்ரி காஸ்ட் வேணும். அதாவது ஃபேக்ட்ரியில் நடந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா ஃபேக்ட்ரி காஸ்ட் கிடைக்கும் நமக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒர்க்ஸ் ஆன் காஸ்ட் இஸ் சார்ஜ் அட் 40% ஆஃப் ஒர்க் காஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது என்னன்னா, ஒர்க் ஆன் காஸ்ட் இருக்குல்ல, அது ஒன்றும் கிடையாது, ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் மாதிரி, சாரி ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்ஸ் மாதிரி. ஓகேவா? ஆர் ஃபேக்ட்ரியில் நடந்த எக்ஸ்பென்ஸ் தான் ஒர்க் ஆன் காஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க்ஸ் ஆன் காஸ்ட்ன்றது ஃபேக்ட்ரி ஓவரேஜ் இல்லை ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து சொல்லிக்கலாம். அது வந்துட்டு எதில் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க, 40% ஆஃப் ஒர்க் காஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒர்க் காஸ்ட் இருக்கு இல்லையா, இதுல 40%, இதுல வர அமௌண்ட்ல 40% அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த அமௌண்ட், அதாவது ஒர்க் எக்ஸ்பென்சஸ் தெரியாம எப்படி நம்ம ஒர்க் காஸ்ட் கண்டுபிடிக்கிறது? நம்ம தான் கண்டுபிடிக்கணும், ஒர்க்கிங் நோட் போட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் நோட். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் நோட்ல ஒர்க் காஸ்ட். ஓகேவா? ஃபார் நம்பர் 1. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபார் நம்பர் 1, அப்புறம் ஃபார் நம்பர் 2, ரெண்டு பேருக்கும் கண்டுபிடிக்கணும் நம்ம. ஓகே. ஸோ ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா ஒர்க் காஸ்ட் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ஒர்க் காஸ்ட் ஈக்குவல் டு இந்த பிரைம் காஸ்ட் கூட ஃபேக்டரி எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஒர்க் காஸ்ட் கிடைக்கும். கரெக்டா? ஒர்க் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பிரைம் காஸ்ட் பிளஸ் ஃபேக்டரி ஓவரேஜ் ஆர் ஒர்க் ஓவரேஜ். நம்ம ஆட் பண்ணும்போது தான் நமக்கு ஒர்க் காஸ்ட் கிடைக்கும். கரெக்டா? ஸோ இப்போ ஒர்க் காஸ்ட் வந்து கொஷினில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? கொஷினில் நமக்கு கொடுக்கல. ஒர்க் காஸ்ட் வந்து நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு தெரியாது, அதனால நம்ம அதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ப்ரைம் காஸ்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ப்ரைம் காஸ்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம், 60,000 ஃபார் 1 அண்ட் 1,20,000 ஃபார் 2. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 1க்கு போடலாம். ஸோ 60,000 ப்ரைம் காஸ்ட் வந்து 60,000 பிளஸ் ஒர்க் ஓவரேஜ் நமக்கு தெரியுமா? தெரியாது. ஒர்க் ஓவரேஜ் வெறும் 40% ஆஃப் த ஒர்க் காஸ்ட் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் ஒர்க் காஸ்டே நமக்கு தெரியாது. கரெக்டா? ஸோ எக்ஸில் 40% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம ஒர்க் காஸ்ட் வந்து எக்ஸ்ன்னு அசைன் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ எக்ஸில் 40%, அப்போ எக்ஸ் இன்டூ 40%. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நம்ம ஒர்க் காஸ்ட்டை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும்.
So x equal to 60,000 plus x into 40 percentage na enna x into 40 percentage 40 percentage na 0.40 so 0.40x அப்படின்னு வந்துரும் ஓகேவா நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த 0.40x ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் எடுத்துட்டு போறோம் அதாவது x ஆல்ரெடி இந்த இடத்துல x இருக்கு இல்லையா ஸோ அந்த x மைனஸ் 0.40x ஆயிடும் ஏன்னா இந்த பக்கம் பிளஸ்ல இருக்கு இல்லையா நான் அந்த பக்கம் எடுத்துட்டு போகும்போது மைனஸ் 0.40x ஆயிடும் ஓகேவா ஈக்குவல் டு 60,000 இப்போ x மைனஸ் 0.40x அதாவது x மைனஸ் அந்த நார்மலா வெறும் x இருக்கு இல்லையா அது வந்துட்டு 1 நீங்க அசியூம் பண்ணும் அப்போ 1x மைனஸ் 0.40x வந்துட்டு என்னது 0.60x ஈக்குவல் டு 60,000 ஓகேவா ஸோ 0.60x ஈக்குவல் டு 60,000ன்ற ஈக்குவேஷனை இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த 0.60 அந்த பக்கம் எடுத்துட்டு போறேன் ஸோ x ஈக்குவல் டு 60,000 டிவைடட் பை 0.60 ஏன்னா இந்த இடத்துல 0.60 மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு கரெக்டா நான் அதை இந்த பக்கம் எடுத்துட்டு போகும்போது எனக்கு டிவிஷன் ஆயிடும் சிம்பிள் மேக்ஸ் ஸோ 60,000 டிவைடட் பை 0.60 பண்ணா எவ்வளோ வரும் 60,000 டிவைடட் பை 0.60 பண்ணா 1 lakh ஓகேவா ஸோ 1 lakh தான் நம்மளுடைய ஒர்க் காஸ்ட் ஃபார் நம்பர் 1 ஸோ நம்பர் 1க்கு நம்ம ஒர்க் காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம் 1 lakh ஓகேவா இப்போ சேம் இதே மாதிரி நம்பர் 2க்கு கண்டுபிடிக்கணும் நம்ம அதே ஃபார்முலா தான் x ஈக்குவல் டு பிரைம் காஸ்ட் எவ்வளோ 1,20,000 பிளஸ் ஒர்க் ஓவர்ஹெட்ஸ் நமக்கு தெரியாது கரெக்டா எவ்வளோ கொடுத்துருக்காங்க 40% ஆஃப் த ஒர்க் காஸ்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸ் இன்டூ 40% கரெக்டாக தான் வந்து ஒர்க் ஓவர்ஹெட்ஸ் நமக்கு ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1,20,000 பிளஸ் எக்ஸ் இன்டூ 40% வந்து 0.40x ஓகேவா ஸோ இப்போ நான் இந்த எக்ஸை வந்து 0.40x நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன் 0.40x x minus 0.40x ஆயிடும் கரெக்டா ஈக்குவல் டு 1,20,000 ஸோ இப்போ இந்த x minus 0.40x அந்த இடத்துல 1 நம்ம அசியூம் பண்ணோம் இந்த இடத்துல வந்து 1x அசியூம் பண்ணோம் 1x minus 0.40x பண்ணும்போது 0.60x ஈக்குவல் டு 1,20,000 வரும் ஸோ 0.60x ஈக்குவல் டு 1,20,000 நான் எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 1,20,000க்கு அந்த பக்கம் நான் எடுத்துட்டு போகும்போது டிவிஷன் ஆயிடும் ஏன்னா இந்த பக்கம் 0.60 என்னவா இருக்கு மல்டிப்ளிகேஷனா இருக்கு ஸோ 1,20,000 டிவைடட் பை 0.60 ஸோ 1,20,000 டிவைடட் பை 0.60 பண்ணோம்னா நமக்கு 2 lakhs வரும் ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2 lakhs ஓகேவா ஸோ அதை நான் வந்துட்டு நம்பர் 2க்கு போயிட்டு நான் ஃபேக்டரி காஸ்ட்ல வந்து 2 lakhs போட்டுருக்கேன் ஓகே ஓகே ஸோ இப்போ நம்ம ஃபேக்ட்ரி காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நம்ம ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் அதாவது ஒர்க் ஆன் காஸ்ட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அதை கண்டுபிடிக்கணும் ஸோ 40% ஆஃப் தி ஒர்க் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது இந்த 1 lakhல 40% தான் வந்து ஒர்க்ஸ் ஆன் காஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒர்க்ஸ் ஆன் காஸ்ட்னா ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் ஸோ இந்த 1 lakhல 40% அதாவது 40 டிவைடட் பை 100 பண்ணோம்னா 40,000 வரும் அதே போல் இந்த 2 lakhsல 40% 40 டிவைடட் பை 100 பண்ணோம்னா 80,000 வரும் இப்போ பாருங்க 60,000 plus 40,000 1 lakh 1,20,000 plus 80,000 2 lakhs ஓகேவா அடுத்தது நம்பர் 1 ஆர்டிகல் இஸ் சோல்டு சாரி ஆஃபீஸ் ஆன் காஸ்ட் இருக்கு இல்லையா ஸோ ஆஃபீஸ் ஆன் காஸ்ட் இஸ் டேக்கன் அட் 20% ஆஃப் த டோட்டல் காஸ்ட் ஸோ இதே மாதிரி வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஆன் காஸ்ட் வந்து ஆஃபீஸ் ஆன் காஸ்ட்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸ் ஓகேவா ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸ் பார்த்தீங்கன்னா 20% ஆஃப் த டோட்டல் காஸ்ட் அதாவது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா இதில் 20% அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஆனால் நமக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனே தெரியாது ஸோ நம்ம அகைன் இதே மாதிரி நம்ம ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கணும் கரெக்டா ஓகே ஒர்க்கிங் நோட் ஆஃபீஸ் ஆன் காஸ்ட் ஓகேவா ஆர் டோட்டல் காஸ்ட் ஃபர்ஸ்ட் டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் தான் ஆஃபீஸ் ஆன் காஸ்ட் கண்டுபிடிக்கணும் ஓகே ஃபார் நம்பர் 1 இங்கே வந்து ஃபார் நம்பர் 2 ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் காஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கலாம் டோட்டல் காஸ்ட் ஈக்குவல்
டு நமக்கு டோட்டல் காஸ்ட் தான் வேணும் கரெக்டாக. டோட்டல் காஸ்ட் எதையும் ஆட் பண்ணால் டோட்டல் காஸ்ட் வரும். ஃபேக்ட்ரி காஸ்ட் கூட நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணால் தான் டோட்டல் காஸ்ட் வரும் கரெக்டாக. ஸோ ஃபேக்ட்ரி காஸ்ட் ப்ளஸ் administration expenses or administration overheads. ஓகேவா. ஸோ டோட்டல் காஸ்ட் எவ்வளோ நமக்கு தெரியாது கரெக்டாக. நம்ம அதை எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணுறோம். ஃபேக்ட்ரி காஸ்ட் எவ்வளோ 1 lakh நம்ம கண்டுபிடிச்சோம்ல 1 lakh ப்ளஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸ் தெரியாது. 20% ஆஃப் த டோட்டல் காஸ்ட்னு மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால டோட்டல் காஸ்ட் எக்ஸில் 20% அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணுறோம். ஓகே, இதுதான் ஈக்குவேஷன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1 lakh ப்ளஸ் எக்ஸ் இன்டூ 20% என்னது 0.20x. ஓகேவா. இப்போ நான் வந்துட்டு இந்த எக்ஸை வந்து இந்த பக்கம் வச்சுக்கிட்டு அந்த 0.2x நான் இந்த பக்கம் கொண்டு வர போகிறேன். அப்போ -0.2x ஆகிடும் எனக்கு கரெக்டாக. -0.2x ஈக்குவல் டு 1 lakhன்னு வந்துடும். ஓகே, ஸோ எக்ஸ் மைனஸ் 0.2x எவ்வளோ 0.80x கரெக்டா, ஈக்குவல் டு 1 lakh. ஸோ 0.80x ஈக்குவல் டு 1 lakhன்ற ஈக்குவேஷன் வந்துடும். ஏன்னா இங்கே நம்ம 1x மைனஸ் 0.20x பண்ணும்போது 0.80x ஆகிடும் கரெக்டா. ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 lakh டிவைடட் பை 0.80x இருக்கு இல்லையா, அந்த 0.80 நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரும்போது எனக்கு டிவிஷன் ஆகிடும். 0.80 டிவைடட் பை 0.80 ஆகிடும். ஏன்னா அந்த பக்கம் மல்டிப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பக்கம் கொண்டு வரும்போது டிவிஷன் ஆகிடும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1 lakh டிவைடட் பை 0.80 பண்ணால் எவ்வளோ வரும் 1 lakh டிவைடட் பை 0.80 1,25,000. ஓகேவா. ஸோ 1,25,000 தான் நம்மளுடைய டோட்டல் காஸ்ட். ஸோ நான் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் போய் 1,25,000 போடுறேன். அடுத்தது டோட்டல் காஸ்ட் ஃபார் நம்பர் 2. ஸோ சேம் ஃபார்முலா தான், எக்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் காஸ்ட் நமக்கு தெரியாது இல்லையா, அண்ட் ஃபேக்ட்ரி காஸ்ட் ப்ளஸ் அட்மின் ஓவர்ஹெட்ஸ். ஃபேக்ட்ரி காஸ்ட் எவ்வளோ 2 lakhs ப்ளஸ் அட்மின் ஓவர்ஹெட்ஸ் எவ்வளோ 20% ஆஃப் தி டோட்டல் காஸ்ட். ஸோ எக்ஸில் 20% கரெக்டாக. ஸோ எக்ஸில் 20%. So same, x equal to 2 lakh plus 0.20x. ஓகேவா. x equal to இப்போ இந்த 2 lakh 0.20x இருக்கு இல்லையா, இந்த 0.20x நான் இந்த பக்கம் எடுத்துட்டு போகிறேன். 0.20x equal to 2 lakhs. ஸோ இந்த x minus 0.20x பண்ணோம்னா 0.80x ஆகிடும். 80x equal to 2 lakhs. x equal to 2 lakhs divided by 0.80x. 2 lakhs divided by 0.80. 2,50,000. So x is equal to 2,50,000. ஸோ நான் வந்துட்டு நம்பர் 2ல் போயிட்டு டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் 2,50,000. இப்போ நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸ் கண்டுபிடிக்கலாம் கரெக்டாக. ஸோ வந்துட்டு 1,25,000 டோட்டல் காஸ்ட்டில் 20% வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸ் 25,000. அதே போல் 2,50,000ல் 20% வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸ் 50,000. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது பாருங்கள், நமக்கு வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் சோல்டு. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் சோல்டுக்கு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் கொடுக்கல. நம்ம டேரெக்டாக காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனையும் எடுத்துக்கலாம். ஓகேவா. அவங்க கொடுக்கலன்னா, அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுக்கலன்னா நம்ம டேரெக்டாக அதை அப்படியே எடுத்துக்கலாம். டோட்டல் காஸ்ட்டோட வேல்யூவே எடுத்துக்கலாம். அடுத்தது செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் கொடுத்துருக்காங்களா, கொடுக்கல. ஸோ விட்டுருங்க, அவ்வளோதான். கொடுக்கலன்னா நம்ம போட வேண்டாம். அடுத்தது பாருங்க, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு வந்து டைரெக்டாக நம்ம டோட்டல் காஸ்ட்டையும் நம்ம வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டில் எடுத்துக்கலாம். ஓகேவா. 1,25,000, 2,50,000. சேல்ஸ் ஃபார் த இயர். சேல்ஸ் ஃபார் த இயர் பாருங்க,
நம்பர் 1 ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா 180 யூனிட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க 1200 ஈச். ஸோ 180 இன்டூ 1200 2,16,000. அதே போல் நம்பர் 2 ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா 200 யூனிட்ஸ் 1500. ஸோ 200 இன்டூ 1500 3 lakhs. ஓகேவா? இப்போ நம்ம ப்ராஃபிட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ 2,16,000 சேல்ஸு, அதில் காஸ்ட்டை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டோம். 1,25,000 சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா 91,000 நமக்கு ப்ராஃபிட். சேம் நம்பர் 2க்கு பார்த்தீங்கன்னா 3 lakhsலேருந்து 2,50,000 சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா 50,000 ப்ராஃபிட். ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ராஃபிட் per யூனிட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ப்ராஃபிட் per யூனிட் for number 1, cost per unit for number 2. ஸோ வந்துட்டு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 91,000 இருக்கா, 91,000 டிவைடட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் எவ்வளோ, 180 டிவைடட் பை 180 பண்ணோன்னா ஆன்சர் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 91,000 டிவைடட் பை 180 பண்ணோன்னா 505.55. ஓகேவா? அதே போல் காஸ்ட் per யூனிட், காஸ்ட் per யூனிட் ஆஃப் நம்பர் 1, காஸ்ட் per யூனிட் ஆஃப் நம்பர் 1 பாருங்கள். டோட்டல் காஸ்ட் வந்து எவ்வளோ, 1,25,000. 1,25,000 divided by 180, 694.44. ஓகேவா? ஸோ 1,25,000 divided by 180 equal to 694.44. ஓகே, ஸோ இதே போல் நம்பர் 2க்கும் பண்ணணும். ப்ராஃபிட் per unit for number 2. ஸோ வந்து ப்ராஃபிட் எவ்வளோ வந்தது, 50,000 divided by 200 units. ஸோ 50,000 divided by 200 பண்ணுங்க, 250 rupees per unit. 250 rupees. காஸ்ட் per unit பாருங்க. அதே போல் காஸ்ட் per unit for number 2. காஸ்ட் எவ்வளோ வந்தது, 2,50,000 வந்தது உங்களுக்கு. 2,50,000 divided by 200. 2,50,000 divided by 200 பண்ணோன்னா நமக்கு 1,250 வருது. 1,250 rupees. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த சம். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, பாய்.